ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பால்கோவா தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு 200 பால் எடுத்துக்கலாம். இந்த பால் மட்டும்தான் சேர்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. நம்ம இது கூட பால் மட்டும் இந்த 200 பாலில் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு பால்கோவா கிடைக்கும். அதனால 2 டீஸ்பூன் ரவை இது கூட சேர்த்துக்கிறங்க. நிறையா போடாதீங்க. 2 டீஸ்பூன் போடுங்க. நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாயிரும். ஸோ நான் அந்த கிளறுற ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனால் 2 டீஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா 200 பாலுக்கு அதுவே போதுங்க. இப்போ 2 டீஸ்பூன் நம்ம ரவை எடுத்துக்கிட்டோமா, 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்குங்க. அதுவே நம்மளுக்கு போதுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளற போகிறோங்க. இது நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டணுங்க. இந்த பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்ணி இமைக்கிற நேரத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஆனால் அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிருங்க. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பால்கோவாவை நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ இது கூடயே 2 டீஸ்பூன் நம்ம ரவை எடுத்தோம் இல்லையா, இப்போ 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய். அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம இதுக்கு சேர்க்க போகிறோம். ரொம்ப குறைவான செலவில் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பால்கோவா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுக்கு நான் உங்களுக்கு பக்குவம் சொல்கிறேன், அதை நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கிளறிட்டீங்க அப்படின்னா இது நல்லா திக்காகிற வரைக்கும் நீங்கள் கிளறணுங்க. ஏன்னா யூஸ்வலாக நம்ம பால்கோவா செய்யல அந்த பால் நம்ம நல்லா சுருண்டு கொஞ்சமாக வத்துற வரைக்கும் செய்யணும். அப்படி தானே? நீங்கள் பால் கூட கொஞ்சமாக அந்த ரவை சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 2 பேருக்கு கொடுக்குற இடத்துல 4 பேருக்கு கொடுக்கலாங்க. இந்த பால்கோவாவை நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கிண்டணும். அது நீங்கள் எப்படி ஃபைனலாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் கிண்டுறீங்களோ லாஸ்ட்டாக அந்த நெய் இருக்கு இல்லையா, அதை உருகி லாஸ்ட்டாக வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டணும். நிறைய ரவை போட்டிங்க அப்படின்னா அந்த பால்கோவோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் நீங்கள் இந்த பால்கோவாக்கு பதிலாக நீங்கள் கேசரி சாப்பிட்ற மாதிரி ஆயிரும். அதனால் நிறையா ரவை சேர்க்காதீங்க, கொஞ்சமாகவே சேருங்க. இதுக்கு நம்ம பாலை முன்னாடி காய்ச்சணும் அப்படின்லாம் அவசியம் இல்லைங்க. கெட்டி பாலாக இருந்தால் ஒரு 200 பால் மட்டும் எடுத்துக்கிறங்க. அதுவே உங்களுக்கு போதும். இதில் நீங்கள் ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் செலவாகுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பால்கோவா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் திரண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு நெய் கூட கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம எல்லாத்தையும் கிளறியாச்சு. இது ஒரு 10 பேருக்கு கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் அந்த அளவுக்கு நம்ம 2 டீஸ்பூன் சேர்த்தனால இந்த பால்கோவா நம்ம ஒரு 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குறைவான செலவு தான். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பால் வாங்கினா மட்டும் போதும். நம்ம 10 பேருக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சூப்பராக எல்லாம் திரண்டு வந்தாச்சு. இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம வேறு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்களும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.